கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதறிவு நுண்ணறிவு விடயங்களை அறிந்து கொள்ள இன்றைய எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், இந்த பரீட்சைகளில் தொடர்ச்சியாக கேட்கப்படுகின்ற ஒரு வினா அலகாக இருக்கின்ற இந்த தூரம், நேரம், வேகம் இது தொடர்பான ஒரு அறிமுக பகுதியை தான் நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த தூரம், நேரம், வேகம் தொடர்பாக நான் பல்வேறுபட்ட வீடியோக்களை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு பேசிக்ல இருந்து தான் கொண்டு போக போகிறேன். இந்த கணக்கு பகுதிகள் ஒரு பேசிக்ல இருந்து கொண்டு போக போகிறேன். எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இந்த தூரம், நேரம், வேகம் தொடர்பான கணக்கு பகுதிகளை மிக இலகுவான முறைகளில் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். இதுல நாங்க முதலாவது பார்க்க போற விடயம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூரம். எங்களுக்கு தெரிய வேணும் தூரம் என்றா முதலாவது என்னன்றதை நாங்க முதலாவது விளங்கிக் கொள்ள வேணும். தூரம் என்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் பயணிக்கின்ற அந்த மொத்த பாதையினுடைய நீளத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் தூரம் என்று சொல்லுவோம். என்ன செய்யும்? ஒரு பொருள் பயணிக்கிற அந்த மொத்த பாதையினுடைய நீளத்தை தான் நாங்கள் என்னென்னு கதைப்போம், தூரம் என்று சொல்லி கதைப்போம். அப்போ இந்த தூரத்தை நாங்கள் பிரதானமாக 2 விதமான அளவீடுகளில் கதைப்போம். முதலாவது மீட்டரில் கதைப்போம், அடுத்தது கிலோமீட்டரில் கதைப்போம். பெரும்பாலும் நாங்கள் இதுதான் கூடுதலாக பயன்படுத்துறது. எங்களுடைய பரீட்சைகளையும் இந்த 2 அளவீடுகள் தான் கூடுதலாக கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த 2 விஷயத்தையும் நாங்கள் தெளிவாக விளங்கி வச்சிருக்க வேணும். இப்போ உதாரணம் உங்களுக்கு தந்திருக்கிறேன் பாருங்க. அந்த உதாரணத்திலேருந்து உங்களுக்கு கூடுதலான விளக்கம் உண்டு வரும் பாருங்க. ஒரு வாகனம் கண்டியில் இருந்து காலி வரை 350 கிலோமீட்டர் தூரத்தினை கிடக்கின்றது. அப்ப இங்க கண்டிக்கும் காலிக்கும் இடையிலான அந்த நீளத்தினுடைய அளவு பாத்தீங்கன்னா 350 கிலோமீட்டர். அப்ப 2 பிரதேசத்துக்கு இடையில அந்த இடைவெளியத்தை நாங்க இப்ப இங்க என்னன்னு சொல்றோம், தூரம் என்று சொல்லி சொல்றோம். அப்ப இப்ப உங்களுக்கு தூரம் என்றா என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்தது நாங்க பார்க்க போற விடயம் நேரம். இந்த நேரம் என்றா முதலாவது எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப நேரம் என்றா என்னன்னு சொல்லி பாருங்க. ஒரு நிகழ்வு தொடங்கி முடியும் வரை எடுத்துக்கொள்ளும் கால அளவு தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் நேரம் என்று சொல்லுவோம். ஒரு நிகழ்ச்சி தொடங்கி எவ்வளவு காலத்துல அது முடியுது என்று சொல்லி பார்த்தோம்னா அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம், நேரம் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த நேரத்தை நாங்க அளவீடு செய்யறதுக்கான 2 விதமான அளவீடுகள் பயன்படுத்துவோம். ஒன்று மணித்தியாலம் பயன்படுத்துவோம், அடுத்தது செகண்ட் என்றதை பயன்படுத்துவோம். இது 2 தான் உங்களுடைய பரீட்சையை கேட்பாங்க. அப்ப இது 2ஐயும் நீங்க வடிவா விளங்கி வச்சிருக்க வேணும். அடுத்தது இதுக்கு உதாரணம் கொடுத்திருக்கிறேன் பாருங்க. ஒரு கார் 100 கிலோமீட்டர் தூரத்தினை 2 மணி நேரத்தில் கடக்கின்றது. அப்ப பாருங்க, அந்த 100 கிலோமீட்டர் தூரத்தை அந்த கார் 2 மணித்தியாலத்துல கடந்து முடிக்குது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அதனுடைய கால அளவு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2 மணித்தியாலமாக இருக்குது. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், நேரம் என்று சொல்லி சொல்றோம். அடுத்ததாக நாங்க பார்க்க போற விடயம் பாத்தீங்கன்னா கதி அல்லது வேகம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு கதி என்றா முதலாவது என்ன என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப கதி என்றது பாருங்க, ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பயணிக்கின்ற தூரம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு பொருள் எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்குது என்றதை நாங்க குறிப்பிட்டு சொல்றதுதான் இங்க நாங்க கதி அல்லது வேகம் சொல்லி பார்ப்போம். இந்த கதி அல்லது வேகத்துக்கு நாங்க பயன்படுத்துற அலகுகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் அல்லது மீட்டர் பர் செகண்ட். இந்த 2ஐயும் தான் நாங்க கூடுதலாக பயன்படுத்துவோம். இப்போ உதாரணமா பாருங்க, உதாரணம் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. ஒரு வாகனம் ஒரு மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குது என்று சொல்லியிருக்கிறேன். அப்ப ஒரு வாகனம் பாத்தீங்கன்னா ஒரு மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் பயணிக்குது. இப்படி நாங்க கதைக்கிறது தான் பார்த்தோம்னா கதி அல்லது வேகம் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த சூத்திரங்களை பயன்படுத்தி நாங்க இந்த தூரம், நேரம், வேகம் என்றதை கண்டுபிடிக்கிறது. இப்ப நாங்க கதியை கண்டுபிடிக்க வேணும் என்றால் தூரத்தை நேரத்தால பிரிக்கின்ற போது எங்களுக்கு கதி பெறப்படும். அதே போல நேரத்தை நாங்க காண வேண்டும் என்று சொன்னால் தூரத்தை கதியால பிரிக்க வேணும். தூரம் காண வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கதியையும் நேரத்தையும் பெருக்கின்ற போது எங்களுக்கு தூரம் பெறப்படும். அப்ப நாங்க மிக இலகுவான முறைகள்ல இப்படியான சூத்திரங்களை பயன்படுத்தி நாங்க தூரம், நேரம், வேகம் என்பதை மிக இலகுவான முறைகள்ல கண்டறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து இருக்கிற மிக முக்கியமான பகுதி இந்த அலகுகள். அதாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த தூரம் என்று சொல்லும் போது எங்களுக்கு வினா பகுதிகளில் கிலோமீட்டரும் மீட்டரையும் கேட்பாங்க. நேரம் என்று சொல்லும் போது அவர், செகண்ட் இது 2ம் கேட்பாங்க. கதையில மீட்டர் பர் செகண்ட், கிலோமீட்டர் பர் ஹவர் இது 2ம் தான் உங்களுக்கு கூடுதலான வினா பகுதிகளில் வாரது. அப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் இதில் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னென்றால், எங்களுக்கு தூரம் கிலோமீட்டர்ல தரப்பட்டிருக்குது, கதி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்ல தரப்பட்டிருக்குது. அப்ப எங்களுக்கு நேரம் ஹவர்லாம் வரும். அப்ப இப்படியான விஷயத்தை நாங்கள் விளங்கி வச்சிருக்க வேணும். அதே போல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிலோமீட்டர், அதாவது தூரம் கிலோமீட்டர்லையும் நேரம் அவர்லையும் தரப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கதி கிலோமீட்டர் பர் ஹவர்ல வரும்.
அதே போல தூரம் வந்து மீட்டர்லையும் நேரம் வந்து செகண்ட்லையும் தரப்பட்டிருந்தால் எங்களுக்கு கதி வந்து மீட்டர் பர் செகண்ட்ல வரும். இதே போல இப்படி இது இன்னொரு விதமா மாற்றி தருவாங்க உங்கள்ட்ட. எப்படி என்றால் உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து தூரத்தில் இருக்கும். கிலோமீட்டர் வந்து தூரத்தில் இருக்கும். ஆனால் கதி வந்து மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். அப்ப இப்படி தருகிற சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யணும்? இத கன்வெர்ட் பண்ணித்தான் நீங்க என்ன செய்ய வேணும்? இதற்கான விடைகள கண்டுபிடிக்க வேணும். நம்ம பின்னுக்கு வருகின்ற வீடியோல இதெல்லாம் எப்படி சிம்பிளா செய்றதுன்றதுக்குரிய மாதிரி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அத நீங்க முழுமையாக பார்க்குற சந்தர்ப்பத்துல இன்னும் உங்களுக்கு கூடுதலான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த அலகு பரிமாற்றங்கள். இந்த அலகு பரிமாற்றங்களும் எங்களுக்கு மிக முக்கியமாக தெரிந்திருக்க வேணும். இப்ப இதுல பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தூரத்தை எப்படி நாங்க அலகு பரிமாற்றம் செய்றோம்னு சொல்லி. எங்களுக்கு தெரியும் தூரம் என்று சொல்லும்போது நாங்க கிலோமீட்டர், மீட்டர் தான் எங்களுக்கு இங்க மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். அப்ப 1 கிலோமீட்டர் 1000 மீட்டருக்கு சமனாக இருக்கும். 1 மீட்டர் 1 கீழ் 1000 கிலோமீட்டருக்கு சமனாக இருக்கும். சரி, இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னு சொன்னால், இப்ப 5 கிலோமீட்டர் எத்தனை மீட்டருக்கு சமனாக இருக்கும்னு பார்த்தோம்னால், அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த 5 கிலோமீட்டர 1000ஆல என்ன செய்ய போறோம் என்றால் பெருக்க போறோம். பெருக்கணும்னா எங்களுக்கு 5000 மீட்டர்ன்றது வரும். அதே போல 10,000 மீட்டர் எத்தனை கிலோமீட்டருக்கு சமன் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், 10,000 நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் 1000ஆல பிரிக்க போறோம். பிரிச்சோம் என்றால் எங்களுக்கு 10 கிலோமீட்டர் என்று சொல்லி வரும். இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும் என்றால் இந்த தூரங்களை வந்து அலகு பரிமாற்றம் செய்து கொள்ள வேணும். அடுத்தது மிக முக்கியமானதாக இதுல நான் உங்களுக்கு சில விஷயங்களும் இதில் சொல்லியிருக்கேன். 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு சமனாகவும், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டருக்கு சமனாகவும், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டருக்கு சமனாகவும் இருக்கும். இந்த விடயங்களையும் நீங்க என்ன செய்யணும் என்றால் கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்க வேணும். அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த நேரத்தை அலகு பரிமாற்றம் செய்கிறது. இது எங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும். இப்ப ஒரு மணித்தியாலம் 60 நிமிடம், அதே போல ஒரு நிமிடம் 1/60 மணித்தியாலத்துக்கு சமனாக இருக்கும். இது எங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக வந்து இருக்கும். அப்ப உங்கள்ட்ட இப்படியான வினாக்கள் கேட்கும் போது நீங்க என்ன செய்யணும்? அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்குரிய விடைகளை வந்து செய்து கொள்ள வேணும். இப்ப பாருங்க, கீழே நான் 2 விடயம் கொடுத்திருக்கிறேன். இப்படியும் உங்களுக்கு கேள்விகள் வாருது. இப்ப 2 மணித்தியாலம் 45 நிமிடங்கள்ல எத்தனை மணித்தியாலங்கள் இருக்குது என்று சொல்லி உங்கள்ட்ட கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும் என்றால், இப்ப 2 மணித்தியாலம் அப்படியே இருக்கும். இந்த 45 என்ன செய்ய வேணும்? நீங்க 60ஆல பிரித்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மணித்தியாலம் கிடைக்கப்படும். அப்ப இதுக்குரிய விடையை வந்து பாத்தீங்கன்னா 2 3 4 மணித்தியாலம் என்று சொல்லி எங்களுக்கு விடை கிடைக்கப்படும். அதே போல இப்ப வந்து பாத்தீங்கன்னா பின்னங்கள்ல உங்கள்ட்ட வச்சு கேட்டு இப்ப உங்களுக்கு எவ்வளவு மணித்தியாலம் எவ்வளவு நிமிடம் என்று சொல்லி கேட்டா நீங்க அதை மாறி செய்ய வேணும். இப்ப பாருங்க 3 அது அப்படியே இருக்கும். இப்ப 3/5 தர 60. அப்ப நீங்க இங்க பிரிச்சுங்க, இங்க வந்து என்ன செய்ய போறீங்க? பெருக்க போறீங்க. பெருக்கி விட்டீங்க என்றால் 3 மணித்தியாலமும் 36 நிமிடங்களும் உங்களுக்கு வரும். சரிதான். இது இங்கேயும் நான் சில விஷயங்களும் சொல்லியிருக்கேன். 60 செகண்ட் ஒரு நிமிடமாக இருக்கும். 60 நிமிடம் ஒரு மணித்தியாலமாக வந்து இருக்கும். அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த கதியையும் அலகு பரிமாற்றம் செய்கிறதுக்கு எங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். இப்ப பாருங்க, நான் இதுல உங்களுக்கு இது 2 விடயம் தான் இருக்கு. இது மிக இலகுவான முறைகள். இதை தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா நீங்க சிம்பிளா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கிறத நீங்க மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்ற வேணும் என்றால் 5/18ஆல நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் பெருக்கிக் கொள்ள வேணும். 5/18ஆல என்ன செய்ய வேணும்? பெருக்க வேணும். அதே போல மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் கேட்டால் 18/5ஆல என்ன செய்யணும்னா நீங்க பெருக்கிக் கொள்ள வேணும். இப்படி பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். அதே போல மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து உங்களுக்கு கிலோமீட்டர் பர் ஹவர் கிடைக்கும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது. உங்களுடைய பரீட்சைகள்ல மிக அதிகமாக கேட்பாங்க. இந்த கதியை வந்து அலகு பரிமாற்றம் செய்யற விடயது தான். இப்ப நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் என்றால், ஒரு 5 பயிற்சி வினாக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதுக்குரிய விடைகள இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கிற கமெண்ட்ல வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. நான் அதுக்குரிய சரியான விடைகள நான் உங்களுக்கு அதுல அனுப்பி விடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு படிச்சு கொண்டிருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு வீடியோவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.